தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாத காரணத்தால் தேனி மாவட்டத்தில் அனைத்து நீர்நிலைகளும் வறண்டு காணப்படுகிறது. வைகை ஆறு வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டம் சரிந்து கொண்டே வருகிறது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 28.94 அடியாக உள்ளது. இதனால் மதுரை உள்ளிட்ட கூட்டு குடிநீர் திட்ட பகுதிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனிடையே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மாசடைந்து வரும் பவானி ஆற்றினை பாதுகாக்க வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நதிநீர் உயிர்நீர், குடிநீரை விஷமாக்காதே என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருப்பூர் தெற்கு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 500 சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. ஊர்வலத்தை பாஜக மாநில செயலாளர் ராகவன் தொடங்கி வைத்தார். செண்டை மேளம் முழங்க ஊர்வலம் சென்றது. இதுபோல் திருப்பூர் வடக்கு பகுதியில் 570 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. சோமனூர், சாமலாபுரம் குளத்தில் சிலைகள் கரைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் கைகலப்பு ஏற்பட்டது. ஆட்டோ ஓட்டுநர் இதாயத் என்பவரும் ஊர்வலத்தில் சென்றவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. இதில் இருவர் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடத்தில் தரமற்ற முறையில் சாலை செப்பனிடப்படும் பணி நடப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியதாகவும் அதனை தட்டி கேட்ட கவுன்சிலர் மனோகரனை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாகனங்கள் மற்றும் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்து விழுந்துள்ளார். கோவை துடியலூர் பகுதியில் உள்ள கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அலுவலகத்தில் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கொண்டுவரப்பட்ட மண்ணை அண்ணா காலனி செல்லும் பாதையில் கொட்டி உள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மண் கொட்டிய லாரியை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மண்ணை அகற்றுவதாக காவல்துறையினர் நடத்திய உறுதிமொழியை ஏற்று மறியல் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வரும் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதால் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் பிறப்பித்துள்ளார். அதேபோல் அடுத்த மாதம் தேவர் குரு பூஜையை முன்னிட்டும் அக்டோபர் 31 வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆலய ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. வேளாங்கண்ணி மாதா பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று காலை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் தலைமையில் சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலியை தொடர்ந்து மாலையில் மாதா திருவுருவம் பதித்த கொடி இறக்கப்பட்டு ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. இதேபோன்று சென்னை பெசன்ட் நகர் பேராலயத்திலும் அன்னையின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னை மாதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் கலந்து கொண்டார். மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னையின் ஊர்வலம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தஞ்சையை அடுத்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த பூண்டி மாதா ஆலய தேர் திருவிழா 30ஆம் தேதி துவங்கியது. குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் விசேஷ கூட்டு திருப்பலியை தொடர்ந்து தேர் பவனியும் அவர் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருச்சி மாவட்ட வேளாங்கண்ணி என பக்தர்களால் அழைக்கப்படும் லால்குடி அருகே உள்ள வடுகர்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழா தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியின் பொழுது அப்பகுதி இளைஞர்கள் ஆட்டம் போட்டு ஆரவாரம் செய்தனர்.